எப்படிக்கா அந்த ராசாதி பொம்பளைய கடத்துறது? அத பார்த்தாலே எனக்குலாம் பயம். கடத்துறதுக்குலாம் வாய்ப்பே இல்லக்கா. ஷில்பா, ராசாதி அக்காவுக்கு நம்ம தான் கடத்த போறோம்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் கடத்தணும். தயவு செஞ்சு அப்படியே முன்னாடி மட்டும் போய் நின்றாதே. பின்னாடி நின்று வெயிட்டான பொருளை எடுத்து அடிச்சிருவோம். மயங்கிருவாவ ரூம்ல போய் கட்டி போட்டுடலாம். அதான்க்கா எப்படி செய்ய? அது அங்கேயும் இங்கேயும் வாடிக்கிட்டு தெரியுது. நான் எங்க பெரியம்மா கிட்டயும் எங்க அம்மா கிட்டயோ நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப நினைக்கும் போதே பயமா இருக்குக்கா. ஆமா ஷில்பா, எனக்கும் பயமா தான் இருக்கு. வேற ஏதாவது ஈஸியான வேலையை கொடுத்திருந்தா டக்குன்னு செஞ்சிருப்பேன். கடத்தணுங்க போதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அந்த ராசாத்தி பொம்பளை கிட்ட மட்டும் மாட்டணும்னு வச்சுக்கிய, அவ்வளவுதான் நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துரும். ஆமாக்கா, அந்த பொம்பளை அப்படிதான் செய்யும். அது மட்டும் இல்லக்கா, சரியான ஆள் வச்சு அடிக்கும்க்கா. என் மாமியார் வேற இங்க வந்திருக்கு. அதுக்கு மட்டும் லேசா இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். இனி வீட்டுக்குள்ளேயே இருக்க விடாது, துரத்தி விட்டுரும். ஏக்கா, பேசாம போய் முடியலன்னு சொல்லிருப்போமா? ஷில்பா, நம்ம தான் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம எந்த உதவியா இருந்தாலும் கேளுங்க கேளுங்கன்னு அவகிட்ட போய் கேட்டோம். அவையெல்லாம் நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்காவ. முடிஞ்சதுன்னா செஞ்சு கொடுப்போம். அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. ஆசாதி வீட்டுக்கு மட்டும் அந்த பிள்ளை வாக்கப்பட்டு வந்துச்சு, அவ்வளவுதான், அது வாழ்க்கையே போயிடும். அதுக்கு நம்ம என்னக்கா செய்ய முடியும்? நம்மளுக்கு பொட்ட பிள்ளைகள் பெருசா இருந்தா கூட நம்ம இந்த வீட்டுக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டோம். ஏன் அவிய 100-150 பவுன் போடின்னு சொன்னாலும் நம்ம கட்டி கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த ராசாத்தி பொம்பளை பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த ராணி அக்கா தான் ரொம்ப தைரியமா கட்டி கொடுக்காவல. இது அவிய பாடு, அவியலை பார்த்துக்கிட்டோம்க்கா. நம்ம இதுல தேவையில்லாம தலையிட வேண்டாம். அப்புறம் நான் பார்த்துட்டு இருக்க வேலையும் போய் ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துடக்கூடாது. என் புருஷன் இதான் சாக்குன்னு விட்டுட்டு ஓடிடுவாரு. என் பிள்ளை நடு தெருவுல நிக்கும்க்கா. ரொம்பலாம் கற்பனை பண்ணாத ஷில்பா. நம்ம தெரிஞ்சு கடத்தினா தானே, தெரியாம செஞ்சிருவோம். எப்படிக்கா இவ்வளவு ஆட்களுக்கு மத்தியில இவ்வளவு கேமராவுக்கு மத்தியில செய்ய முடியும்? கேமராவா? ஆமாக்கா, செவுத்துல பாருங்க, எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. கேமரா இல்லாத இடமே இல்ல. மனுஷங்க கண்ணுல தப்பிடலாம். ஆனா இந்த கேமரா கண்ணுல இருந்து எப்படிக்கா தப்ப? மாட்டிக்கிடுவோமோன்னு பயமா இருக்கு. ஆமா ஷில்பா, அதுவும் சரிதான். நான் கூட ஈஸியா செஞ்சிடலாம்ல நினைச்சேன். நீ இப்ப சொல்ல போய் தான் இங்க சிசிடிவி கேமரா இருக்குங்கிற விஷயமே எனக்கு தோணுது. அடிச்சது யாருன்னு கேமரால போய் பாத்துச்சுன்னா நம்ம முகம் தெளிவா தெரிஞ்சிருமே. அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும். ஆமாக்கா, செய்யற தப்ப ஆதாரத்தோட பண்ண கூடாது. நம்ம என்ன மறுபடி போட்டுக்கிடுவோமா? ஏக்கா, நம்ம இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம்னு ஏற்கனவே கேமரால பதிவாயிருக்கும். முகத்தை மூடனா மட்டும் போதுமா? ஆமால, அதுவும் சரிதான். வேற காஸ்டியூம் தான் மாத்தணும். எப்படிக்கா வேற காஸ்டியூம் மாத்த? வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிரும். அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிரும். ஷில்பா, மண்டபத்துல எங்கேயாவது சேலை வச்சிருக்காங்களான்னு பாப்போம். இந்த கல்யாண பொண்ணோட குடும்பம், மாப்பிள்ளையோட குடும்பம் எல்லாம் இங்கதானே வந்து மண்டபத்துல கிளம்பிருப்பாவே. அவிய ரூம்ல போய் ஒரு சேலை ஆட்டையை போட்டு வேற சேலை மாத்திட்டு வந்துடலாம். அப்ப மட்டும் மூஞ்சி தெரியாதா, ஈஸியா காட்டி கொடுத்துரும். மூஞ்சில முக்காடு போட்டு முடிக்கிற வேண்டியதா? முக்காடா? சந்தேகம் வரும்க்கா. ஷில்பா, அந்த ராசாதி பொம்பளையே முக்காடு போட்டுட்டு தானே தெரியுது. அதே மாதிரி நம்மளே நினைச்சுக்கிடுவாவே. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. வா, ரூம்ல போய் சேலை மாத்தும். ஏக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களே இந்த வேலையை கொஞ்சம் பண்ணிருங்களா? ஷில்பா, எதுக்கு இப்படி பயந்து நடுங்கியா? வேலை போனா போயிட்டு போட்டு. அதான் நம்ம சொன்னாவில வேற வேலை வாங்கி தரேன்னு. ஏக்கா, வேலை போனா பரவாயில்ல. ஜெயிலுக்கு போயிட்டோன்னா என்ன செய்யாதான் பயமா இருக்கு. பயப்படாத ஷில்பா, நான் இருக்கேன். அதான்க்கா, நீங்களே போய் வேற சேலை மாத்திட்டு வாங்கலாம். நான் சும்மா உங்க கூட துணைக்கு மட்டும் வரேன். சரி ஷில்பா, வா போலாம். ஏத்தே நேட்டே அத்தை சொத்தேன்ட்டு கல்யாணம் அங்க நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வேணா இந்த பக்கம் போறிய? அது சும்மா தே வாக்கிங் போறோம். என்னதே வாக்கிங் போறியல? எதுக்கு டீ? சும்மா தான் தே. கல்யாணத்துக்கு முன்னகுட்டியே போணும், பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்கணும்னு ஓடி வந்தா. இப்போ என்னடா வாக்கிங் போறேங்க? ஒழுங்கு மரியாதை போய் கல்யாணம் நடக்கிறது பாரு டீ. வாக்கிங்லாம் பெறவு போய்க்கிடலாம். எம்மா, செல்லம்மாக்காக்கு ஏசில இருந்த உடனே ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருதா. அதான் அங்க இருந்து வெளியே வந்துட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு வந்து உட்காரியம்மா, நீங்க உள்ள போவாங்க. இவ வேற ஒருத்தி, ஏசில இருந்தா நோக்காடு வந்துடும், தூசில இருந்தாலும் நோக்காடு வந்துடும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியது. நடக்கிறவா அப்படியே வீடு வரைக்கும் நடந்து போய் பாத்திரம் எடுத்துட்டு வா, சோறு வாங்கியதுக்கு. ஏத்தி மண்டபத்துல எல்லாம் சோறு தரமாட்டாவே. நீ தட்டி சொல்லணும். வாங்குறவி எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காவே. பூங்கொட்டியை கூப்பிட்டே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு 4 சோறு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம்ல. வேணும்னா நம்மளால வந்து சாப்பிட்டு சொல்லுங்க. என்னெல்லாம் பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. ஒரு பத்திரிக்கை தானே வச்சாவே, நம்மளுக்கு மட்டும் அவளுக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம்ல. அதனால அவ வரமாட்டேன்னு
சொல்லிட்டா. ஒரு டிபன் பாக்ஸ்லயாவது சாப்பாடு வாங்கிட்டு போய் எடுத்துட்டு வா. நீங்க அங்க இருந்தா வந்து எடுத்துட்டு வர வேண்டியதானே? நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டு வந்து தொலைச்சிட்டேன். நீ போறவ போய் எடுத்துட்டு தான் வாயா. என்னால முடியாது. ஏ ஷில்பா வா போவோம். எப்படி வெட்டுக்குன்னு ஓடியா பாரு. இப்ப முழியே சரியில்லையே. ஏதோ திருட்டு வேலை பார்க்காளோ. இங்க வந்து அப்படி என்ன வேலை பார்க்க போறா? எப்ப பாரு நோக்காட்டுன்னு ஏதாவது ஒரு நோக்காட்ட சொல்லிட்டு ஓட்டிட வேண்டியது. காலையில வீரமா நான் முதல்ல போறேன்னு ஓட்டியந்தா. இப்ப நோக்காட்டுன்னு வீட்டை பார்த்து ஓடியா. இவ்வளவு என்னத்த சொல்லன்னு தெரியவில்ல. நம்ம போய் கல்யாணத்தை பார்ப்போம். டேய் அஸ்வின், இதாண்டா மாப்பிள்ளையோட ரூமு. டேய் ஓடுறதுக்காகவா வந்தோம்? பாட்டி என்ன சொன்னாங்க? சரியான பயந்தாங்கொல்லிட்டா நீ. என்னமோ வீரமா பேசிட்டு வந்தா நான் செஞ்சிடுறேன்னு. இப்ப என்னடானா பயந்துட்டு இருக்க? ஷோ, நீ வேறடா டென்ஷன் பண்ற. நீ போய் மாப்பிள்ளை ரூம் கதவை தட்டு. நீ அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருடா. நான் ஒளிஞ்சிருக்கேன். அஸ்வின் சொல்றது புரிஞ்சுக்கோ. நீ கதவை தட்டு, அவன் வெளியே வருவான். அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு. நான் அப்படியே அவனுக்கு பின்னாடி போய் அவன் தலையிலேயே அடிச்சிடுறேன். இல்லைன்னா மூஞ்சில ஏதாவது துணியை போட்டு கட்டிடுறேன். ஏய் சொல்றது கேளுடா. அப்படி இல்லடா, உன்னையும் சேர்த்து அவன் கூட கட்டி போட்டுறேன். டேய் நீ இருக்கியே, ஏதாவது ஹெல்ப்னு கேட்டு பாரு, அப்புறம் இருக்க உனக்கு. டேய் அதனாலதான் இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது முதல்ல கேளு. நீ போய் இந்த டோரோட கதவை தட்டு. அவன் வெளியே வருவான். நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். அவனுக்கு பின்னாடி ஓடி வந்து அவனை அடிச்சிடுறேன். அவனையும் ஒரே ரூம்ல நான் அடைச்சு வச்சிடுறேன். அடிக்க மாட்டான்டா. எவனோ ஒருத்தன் என்னையும் அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்லு. டேய் ஏன்டா இப்படி பண்ற? என் பேர் இதுல வெளியே வரவே கூடாது அஸ்வின். முகமூடி போட்டிருந்தா நான் ஒழுங்கா பாக்கலன்னு சொல்லு, சரியா? போட்ட மாதிரி நினைச்சுக்கடா. நான் அடிச்சேன்னு அவன்கிட்ட சொல்லிடாத. எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடிட்டான்னு சொல்லு. முகத்தை சரியா பாக்கலன்னு சொல்லு, சரியா? என்னடா உனக்கு மட்டும் டிஃப்ரெண்டா சந்தேகம் வந்துட்டே இருக்குமா? சொன்ன வேலையை மட்டும் செய். சந்துரு அமைதியா இருறோம். ஹாய் கார்த்திக். ஹாய் சந்துரு. யாரோ வெளியே பேசிட்டு இருந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் வெளியே வந்து பார்த்தா நீங்க நிக்கிறீங்க. சும்மாதான் நானும் அஸ்வினும் பேசிட்டே அப்படி இங்க வந்துட்டோம். ஓ அப்படியா? ஆமா கார்த்திக். சந்துரு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வரலையா? ஆமா நிச்சயத்துக்கு வந்தா, இதுக்கு வரல. அப்படியா? வர சொல்லிருக்கலாம்ல. சொன்னேன், அவளுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு வரலன்னு சொல்லிட்டா. ஓ அப்படியா? அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. நல்லா ஜாலியா பேசுறாங்க. ஆமாமா அவன் நல்லா ஜாலியா தான் பேசுவா. உங்க ஃப்ரெண்ட் அவ்வளவா பேச மாட்டாரா? ஏன் உம்முன்னு இருக்காரு? அவனும் நல்லா தான் பேசுவான். இன்னைக்குதான் கொஞ்சம் பேய் பிடிச்ச மாதிரியே இருக்கான். ஓ அப்படியா? சரி. நீங்க கல்யாண மாப்பிள்ள வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ள போங்க. எவ்வளவு நேரம் தான் உள்ளே இருக்குது? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். என்ன கூட மாட்டாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடுவாங்க, நீங்க உள்ள போங்க. சரி சந்துரு. டேய் அஸ்வின், நான் சொல்லும் போது போய் கதவு தேடி இருந்தா இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். அவனே வந்து இப்ப நம்ம 2 பேரையும் பார்த்துட்டு போயிட்டான். இப்ப நீ கதவையே தட்டினாலும் வேலைக்கே ஆகாது. நான் தான் அவனை அடிச்சேன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஏன்டா இப்படி பண்ற? போடா, உன்னால எல்லாமே சொதப்பிருச்சு. இவன் மட்டும் இருந்தானா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்துரும் அஸ்வின். அப்புறம் எனக்கு ஜெனி கிடைக்க மாட்டா. அந்த மூக்காய் தான் கட்டிட்டு காலம் முழுக்க வாழணும். அஸ்வின் வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசிடா. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. நடந்துச்சுன்னா பாட்டி போட்டு பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். இவன் ஒருத்தனை கடத்தினா போதும், என் லைஃபே மாறிடும்டா. அந்த மூக்காயோ இந்த கல்யாணத்துக்கு வரல. சோ அழுது சீன் போடுறதுக்கு இங்க யாருமே இல்ல. கல்யாணம் நின்னு போச்சுன்னா கண்டிப்பா என்னையதான் தாலி கட்ட சொல்லுவாங்க. பிளீஸ்டா ஏதாவது பண்ணுடா. ஷோ இவன் வேற இப்படி பயந்து சாவுறான். இவனை வச்சுட்டு ஒண்ணுமே உருப்படியா பண்ண முடியல. இப்படிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னே தெரியலையே. ஜெனி அத்தை சொல்ல சொன்னாங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே நீயும் ஹஸ்பண்டும் ஒரு நாள் விருந்துக்கு வாங்க, சரியா? சரிக்கா. வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்துரு ஜெனி.
சரிக்கா, அவர்கிட்டயும் சொல்லு. அவர்கிட்டயும் எல்லாருமே சொல்லுவோம். உன்கிட்ட முன்னக்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 நாளாவது இருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டுக்கு டிக்கெட் போடணும். சரிக்கா. ஆமா, அவர் என்ன சொன்னாரு? வெளிநாட்டுக்கு உடனே கிளம்பிடுவீங்களா இல்லைன்னா ஒரு 6 மந்த் 1 இயர் ஆகுமா? அது எப்படின்னு தெரியலக்கா. அம்மா சொன்னாங்க உடனே போயிருவீங்கன்னு. அப்படியா? ஆமாக்கா, மேக்சிமம் 2 மந்த் தான் இங்க இருப்போங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிருவோன்னு தான் சொன்னாங்க. சரி ஜெனி, அடிக்கடி ஃபோன் பண்ணு. சரிக்கா. வெளிநாட்டுக்கு போறத நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஜெனி. எனக்கும் தான்க்கா. அழுகையா வருது. ஜெனி அழாத ஜெனி, மேக்கப்லாம் கலைஞ்சிரும், கண்மையெல்லாம் போயிடும். போட்டோக்கு பார்க்கும்போது நல்லாவே இருக்காது. அழாத. வெளிநாட்டுக்கு போயிருவேன்ல, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைச்ச உடனே உங்களெல்லாம் வந்து பார்க்க முடியாதுல்ல. அப்படின்னு யார் சொன்னா? நீ அங்க இருந்துட்டு மனசுல அக்காவை பார்க்கணும்னு நான் ஓடி வந்துடுறேன். கவலைப்படாத ஜெனி, முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்பெல்லாம் ஏகப்பட்ட ஃப்ளைட் இருக்கு, நினைச்ச உடனே ஓடி வந்துடலாம். அல்லாத ஜெனி, கல்யாணம் ஆக போறது நினைச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டுமா? ஐயோ, என்ன பேசுற நீ? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. நீ எப்பவுமே சொல்லுவிய அம்மாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடணும்னு. இந்த கல்யாணம் நடந்தாதான் அம்மாக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல் பேச்சு கேட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? நான் தான் அவங்க சொல்படி கல்யாணம் பண்ணிக்கிடல. உனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ அப்படிலாம் வேண்டான்னு சொல்லாத ஜெனி. இல்லக்கா, எல்லாரையும் விட்டுட்டு அங்க போய் இருக்க போறேன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த ஊருக்குள்ளே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அவ்வளவுதானே, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அவர் சொன்னதுதான். அவர் மாத்திக்கிடவே மாட்டாரு. இந்த ஃபோன் கால் விஷயத்திலே நான் பார்த்துட்டேன். ஒரு நாள் பிரச்சனை வந்ததுக்கே இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி பேசவே இல்லை. அதனால அவர் முடிவெல்லாம் அவர் மாத்திக்கிடவே மாட்டாரு. அப்படிலாம் இல்லை ஜெனி, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்காக அவர் மாத்திக்கிடுவாரு. அவருக்காக நீ உன்னைய மாத்திக்க வேண்டியிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நானும் அவரும் லவ் மேரேஜ் தான். அதுக்காக எங்களுக்குள்ள சண்டையே வரலன்னு அர்த்தமா? நிறைய சண்டை வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கூட பேசாம இருந்தது கிடையாது. காலையில சண்டை போட்டா மதியானம் சரியாயிருவோம், நைட்டு சண்டை போட்டா காலையிலக்குள்ள சரியாயிருவோம். அந்த மாதிரிதான் நீங்களும் இருக்கணும், சரியா? சண்டை போட்டுட்டே அதை ரொம்ப நாளைக்கு எடுத்துட்டு போக கூடாது. உடனே சமாதானம் ஆயிரணும். அப்பதான் வீட்டுல நிம்மதி இருக்கும். சரிக்கா. உங்க அத்தை ஏதாவது சொன்னாலோ, அம்மா சொன்னா நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவ, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஜெனி. அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். என்னைய கூட தான் சரோஜா அத்தை அடிக்கடி திட்டுவாங்க. இப்பயுமா? சீச்சி, இப்பெல்லாம் இல்ல. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல ரொம்பவே திட்டிருக்காங்க. முகத்திலே முழிக்காதன்னுலாம் சொல்லியிருக்காங்க. என்னை பார்த்தாலே அத்தைக்கு பிடிக்காது, உனக்கு கூட தெரியும்ல. ஆனா இப்ப பாரு, என்னை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? அவங்க பொண்ணு மாதிரி நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரிதான் உங்க அத்தைக்கோ நீ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பிடிக்காம இருக்கலாம். இல்லைன்னா நீ பண்ற விஷயங்கள் சிலது கோபம் வரலாம். அத நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எல்லாத்தையும் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் ஓடி வந்து சொல்லாத ஜெனி. சின்ன ப்ராப்ளம் இருந்தா அதை நீயே அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ண பாரு. சரிக்கா. நான் தான் அவங்க கூட இருக்க போறதே இல்லையே, வெளிநாட்டுக்கு தானே போறேன். கரெக்டு தான். ஆனா கொஞ்ச நாள் இங்க தானே இருப்பீங்க. ஃபங்க்ஷன் அது இதுனா எதுக்காவது வருவீங்கல்ல. அப்போ அவங்க கிட்ட எந்த ப்ராப்ளமும் பண்ணாத. அவங்க ஏதாவது சொன்னாலும் நீ படுக்க கேட்டுட்டு அமைதியா இரு, சரியா? சரிக்கா. ஏன்னா அவங்க பெரியவங்க ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. நீ கொஞ்சம் கேட்டு பொறுமையா இரு ஜெனி. சரிக்கா. அதே மாதிரி உன் ஹஸ்பண்ட் கிட்டயும் ஏத்து பேசாத. அவர் சொன்னது கஷ்டமா இருந்தா மெதுவா சொல்லி புரிய வைக்க பாரு. அவர் புரிஞ்சுக்கலனாலும் நீ அதை நினைச்சு ஹர்ட் ஆகாத. சரிக்கா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஜெனி. அம்மாட்டி அப்பாட்டி எதுவும் டக்குன்னு சொல்லாத. அப்புறம் அவங்க எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறாங்க. என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன், சரியா? சரிக்கா. பயப்படாத ஜெனி, வெளிநாட்டுக்கு போனாலும் ஒரே நாள்ல வந்துடலாம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. உனக்கு அங்க ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சரிக்கா. இதுக்கு மேல அழக்கூடாது, சரியா? பாரு, லைட்டா அழுததுக்கே ஃபேஸ்ல மேக்கப் கொஞ்சம் போயிருச்சு. வெயிட் பண்ணு, நான் டச்சப் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போலாம். சரிக்கா. ஷில்பா, எப்படி நம்ம கெட்டப்பு? சில்லம்மாக்கா, நீங்களா இது? அடையாளமே தெரியலையே. அதுக்கு தானே இப்படி முடியிருக்கேன். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை கேமரா வச்சு பார்த்தாலும் தெரியாது. ஏக்கா சூப்பர்க்கா. அப்போ எனக்கு இதே மாதிரி ஒரு சேலையை கட்டி விடுங்களா, நானும் மூஞ்சி மூடிக்கிறேன். ஷில்பா, நீ என்னதான் மூஞ்ச மூடினாலும் உன்னை அந்த பொம்பளை ஈஸியா கண்டுபிடிச்சிருது. இப்படிதான் போன தடவை அந்த நிச்சயத்துக்கு வந்திருந்தா பத்தியா? அப்ப நீ மூஞ்ச மூடிதான் இருந்தா, ஆனாலும் பார்த்த உடனே உன்னை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு. ஏக்கா, அது சுடிதாருங்கிறதுனால கண்டுபிடிச்சது. சேலை கட்டினா தெரியாது.
இல்ல ஷில்பா, இதுக்கு மேல போய் சேலை கட்டிட்டு வந்து அதை போய் கடத்தணும்னா டைம் ஆயிரும். நம்மகிட்ட டைம் கொஞ்சம் தான் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையோ ஸ்டேஜ் கூப்பிடுற வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள அந்த ராசாத்தி பொம்பளையை கடத்தினாதான் உண்டு. ஆமாக்கா, அதுவும் சரிதான். அதான் நான் கேட்டா போட்டேல, இது போதும். நீ என்னை விட்டு கொஞ்சம் தூரமாவே நில்லு. யாராவது கேட்டாவுனா இந்த பொம்பளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடு, சரியா? சரிக்கா. வா ஷில்பா, அந்த ராசாத்தி பொம்பளை எங்க இருக்குன்னு போய் பாப்போம். சரிக்கா, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வாரேன். செல்லமக்கா போற ஸ்பீட பார்த்தா இன்னைக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா நின்றோம்.